அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு விநாயகர் சதுர்த்தி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாவேகா சார்பில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்குங்க. ஐயோ முடியலைங்க இவனுங்களை வச்சுக்கிட்டு தற்குறிகள். சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் அப்படின்ற பகுதியில் தான் தாவேகா சார்பில் ஒரு விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த சிலையை பார்த்துக்கோங்க. அது பாருங்களேன், 2026 முதலமைச்சர் விஜய்னு சொல்லி விநாயகர் இதை வச்சுருக்காங்க. என்ன என்ன கொடுமை இது. இதில் நிற்கிறது புஷி ஆனந்த் தான். எலி வேடம் புஷி ஆனந்துக்கான். என்னையா பண்ணுறீங்க? ஐயோ கொடுமையாண்ணா இதெல்லாம். இவங்கள கட்சின்லாம் அடையாளப்படுத்தவே கூடாது. தாவேகா எனும் ரசிகர் மண்டலம், தாவேகாவுடைய ரசிகர்கள் பண்ணின செயல்கள் தான் இது. விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் செய்த செயல் தான் இது. ஆனால் இதை பார்க்கறதுக்கு தாங்க சகிக்க முடியல. என்னையா இது, சிரிப்பு அடக்க முடியல. புஷி ஆனந்தா இது. ஐயோ இந்த கிறுக்கு பயலோட வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே. சீக்கிரமாக கொண்டு போய் சிலையை கரைச்சிருவாங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் இருக்க போகிறது. முக்கியமான ஒரு கேரக்டர் மிஸ் ஆகுது. நாய்க்குட்டியை இப்படி வச்சு பார்த்து கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ பக்கத்தில் ஒரு பெண்மணி இருப்பாங்க இல்லையா, அந்த பெண்மணி இந்த இடத்துல மிஸ் ஆகுறாங்களே. எனக்கு தெரிஞ்சுங்க, ஈஸ்டர்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் இல்லை கிறிஸ்மஸ் டைமுக்கும் பொருந்தும் இல்லையா, சிலுவையில் கட்டி தொங்க விட்ருவானுங்க போல இருக்குது. கையில் காலில் எல்லாம் ஆணி அடித்து தலையில் அந்த முள் கிரீடமா அதை நல்லா சொருகி என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போகிறானுங்களோ பார்ப்போம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எதுக்கு தான் இப்படி பகுத்தறிவே இல்லாமல் தற்குறிகளாக இருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குதுங்க. இதில் கொள்கை தலைவராக தந்தை பெரியாரை வேற விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்ததுக்கே நம்ம பொங்கல் வச்சுட்டோம். இதில் இப்படியெல்லாம் சிலையெல்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ண விடுவோமா? என்ன இது நல்லாவா இருக்குது? அணில்களே, நீங்கள் எல்லாம் தந்தை பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பண்ணுற வேலையா இது? இவனுங்களுக்கு இதெல்லாம் புரியுதா என்னமோ தெரில. இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அரசியலில் நம்ம வீழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதுலாம் இவனுக்கு தெரியுதா? தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. அதுலேயும் தமிழ்நாட்டு அரசியலில் மதம் கலந்த விஷயங்கள் வச்செல்லாம் அரசியல் பண்ணுறது, அதில் ஏதாவது ஆதாயம் தேடுறதுலாம் நடக்கவே நடக்காத காரியம் அப்படின்றதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்றதுலாம் தெரில. அதுவும் விநாயகர் சதுர்த்தி அருமை அருமை சூப்பர். இதே மாதிரி தான் கிருஷ்ண ஜெயந்திக்கும் பண்ணாங்க. கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்து தெரிவித்தார். பண்ணட்டு எந்த அளவுக்கு பண்ணட்டுமோ பண்ணிட்டு அவங்களே அவங்க தலையில் மண்ணள்ளி போடுற கதையாக தான் இது போயிட்டுருக்கு. தாவேகாவுடைய ஒளிமயமான எதிர்காலம் கண்ணில் தெரியுது, நல்லா தெரியுதுங்க. ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. நிறைய பேர் உங்களை கலாய்க்கிறதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கிட்டீங்கன்னா அப்போ எங்களுக்குலாம் என்ன இருக்குது? நீங்களே உங்கள் மூஞ்சியை மாற்றி ஒரு யானை மூஞ்சியை வச்சுருக்கீங்க, பக்கத்தில் பார்த்தா புஷி ஆனந்த் மூஞ்சியை எலியாக மாற்றி வச்சுருக்கீங்க. நீங்களே உங்களை இந்த மாதிரிலாம் கலாய்ச்சி நீங்களே உங்களை ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கு? அந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கள். அது ட்ரோல் பண்ணியிருக்கிற மாதிரி தானேங்க இருக்குது. ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மாதிரி முகத்தை மாற்றுவாங்க, ஒரு ஃபன்னியாக காட்டுவாங்க. இந்த மாதிரி ஃபன்னியாலாம் நீங்களே பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? மக்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கண்டென்ட் மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் உங்களை கலாய்க்கிறதையே நீங்கள் எங்களுக்கு கண்டென்ட்டாக தந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் பொழப்பில் மண்ணள்ளி போடாதீங்க. இதுதான் என்னன்னு தெரில. கருப்பு கலரில் இது ஆதவர்ஜுனாவாக இருக்குமோ? இது என்ன அணிலா? இது தெரில, என்னன்னு தெரில. துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிதுங்க. ஒருத்தன் சொன்னான் இல்லையா, சூடாக கிடைக்கும் சுண்டல் விஜய் ரசிகர் ஃபுல்லாக மெண்டலு அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு போனான் தெரியுமா? அந்த குரூப்பு தான் இதெல்லாம், அந்த குரூப்பு தான் பண்ணுற வேலை. ஸோ இந்த லட்சணத்தில் தாவேக்கா இருக்க KS ரவிக்குமார் இயக்குனர் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் விஜய் அவர்கள் நம்ம முதலமைச்சரை அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டதை நியாயப்படுத்துகிற மாதிரி அவர் இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அவர் பேசியிருக்கிறத லைட்டாக பார்ப்போம். நான் அரசியல்லாம் எனக்கு 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 சம்மந்தம் கிடையாது, எனக்கு அனுபவமும் கிடையாது. பட் விஜய் பேசுறது தப்பாக யாரும் எனக்கு படலை. ஏன்னா அவர் நிஜமாவே நேரில் பார்க்கும்போது குட் மார்னிங் அங்கிள், வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள் தான் சொல்லுவார். அதை இன்னைக்கு பப்ளிக்ல சொல்லியிருக்காரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுக்கு வேற மீனிங் எடுத்துக்கிட்டு வேற மாதிரி ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்க. ஆதவன் பண்ணியிருக்கேன், இது மன்மதன் நம்ம பண்ணியிருக்கேன். அந்த டயத்துலலாம் ஸ்டாலின் சார் அப்போ டெப்யூட்டி சிஎம்மாக இருந்தார். அவர் படம் பார்ப்பாரு. நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். நானே வணக்கம் அங்கிள் தான் சொல்லுவேன், ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்கள. அது தப்பான வார்த்தையே கிடையாது. அது தப்பான வார்த்தை கிடையாது. அவரு கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி அது பேசுறதுக்கு, ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக, ஜனங்க பூரா அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய கூட்டம். அந்த கூட்டத்தை ஜாலி பண்ணுறதுக்காக அப்படி பேசியிருக்கலாம். அப்படி பேசுனதா தான் நான் நினைக்கிறேன். அவர் தப்பாக ஒருத்தருக்கு குறை சொல்லணும்னு, அது குறை சொல்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ நான் இவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன், பாபு அங்கிள் அப்படி தான் கூப்பிடுவேன். அது என்ன தப்பு இருக்கு?
அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழில் மாமான்னு கூப்பிட்டா வேணா ஒரு தப்பாயிடும், அப்படி அவர் கூப்பிடலையே. பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து அரசியல் நாலேஜ் அவங்களுக்கு இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. சினிமாக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவுன்றது அவ்வளோதான். அவங்கக்கிட்ட பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. சினிமா நல்லா பண்ணுவாங்க, என்ன தான் அதில் சினிமா துறையில் வந்து உச்ச நட்சத்திரமாக அவங்களாம் இருந்தாலுமே அரசியல் அறிவுன்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அங்கிள்ன்றது கெட்ட வார்த்தையெல்லாம் இல்லைங்க. இதை வந்து ஒரு குரூப்பு வேறு மாதிரி திரிக்கிறாங்க, அது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு KS ரவிக்குமார் சொல்கிறார். அப்போ இவங்களுடைய அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்களா. ஒரு புது மேடையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு பேசுகிறப்போ, அடுத்த கட்சியை வந்து பேசுகிறப்போ, அடுத்த கட்சி தலைவரை பேசுகிறப்போ, அதுலேயும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படின்றப்போ கண்ணியமான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். அவங்களுடைய மாண்பை எந்த வகையிலுமே குறைக்காத மாதிரிப்பட்ட சொற்களை யூஸ் பண்ணி தான் அவங்கள அடையாளப்படுத்தணும். ஆனால் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்துக்கிட்டு நான் வந்து இளைஞர்களுக்கான அரசியல் பண்ணுறேன், நான் வந்து ஜென்சி அரசியல் பண்ண போகிறேன், இளைஞர்களெல்லாம் ஈர்க்க போகிறேன் அப்படின்ற பேரில் அவர் கூட்டம் கூடியிருக்காமா. அங்கே அவருடைய ரசிகர்கள், அவர் சம்மந்தப்பட்ட ஃபேன் பேஸ் தான் அங்கே இருக்குதாமா. அதனால் அவர் அப்படி பேசுவாராமா. அவர் சம்மந்தப்பட்டவங்க அங்கே இருந்தால் என்ன வேணால் பேசலாமா. இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கான ஆட்கள் தான். எதிர்கட்சிக்காரங்கள்லாம் பெருசாக எனக்கு இருக்க வாய்ப்பில்லை, ரொம்ப கம்மியான அளவில் தான் இருப்பாங்க. அதற்காக நான் வந்துட்டு என்ன வேணால் பேசலாமா. எதிர்கட்சி தலைவர்களை அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து தான் ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய நானே பேச முடியும். அப்போ ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அவர் இன்னொரு கட்சி தலைவர், அதுலேயும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அளந்து விடணும். சும்மா இஷ்டத்துக்கு வந்து ஆங்கில்னு சும்மா ஏதோ தனிப்பட்ட முறையில் வந்து பார்க்குறப்போ பேசுகிற வார்த்தைகளை வந்துட்டு பொது மேடையில், அரசியல் மேடையில், அதுவும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு பேசவே கூடாது. அது தவறுனா தவறு தான். தவறுன்றது வேற, சட்டப்படி குற்றம் அப்படின்றது வேற. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டப்படி குற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளாம் சித்தரிக்கிறோமா. சட்டப்படி குற்றம் கிடையாது, ஆனால் இது வந்து மாண்பை கெடுக்கிற ஒரு செயல். அந்த மாண்பை கெடுக்கிற ஒரு செயலை அவர் இன்டென்ஷனலாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த அணில்கள்லாம் அங்கிள்னு வந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ஒரு முதலமைச்சரை. அப்போ ஒரு கட்சி தலைவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அவர் பார்த்து தான் பேசணும். அவர் பேசுகிற ஒரு வார்த்தை வந்து இந்த அளவுக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த அளவுக்கு பேசுகிறாங்க, ஒரு முதலமைச்சருடைய மாண்பை குறைக்கிற மாதிரி அது போய் சேருது அப்படின்னு சொன்னால், அப்போ அதை எதிர்த்து பேச தான் செய்வோம், அதை தவறுன்னு சுட்டி காட்ட தான் செய்வோம். இல்லை இது வந்து சட்டப்படி குற்றம் இல்லை, அதனால் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தக்க பதிலடி மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு தக்க பதிலடி நீங்கள் அரசியல் ரீதியாகவும் வாங்குவீங்கன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக மொத்தம் இந்த தாவேகாவுடைய செயல்பாடுகளில் ஒளிமயமான எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது. எத்தனையோ பேர் கிளம்பி வந்திருக்காங்க. அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்கெல்லாம் திமுகவில் இருந்து பிரிஞ்சு போய் புது கட்சிகள் ஆரம்பித்து திமுகவை எதிர்க்கிறோன்ற பேரில் வந்து மொத்த மீடியா அட்டென்ஷனாக அவங்களுக்கு போய் அவ்வளோதான் போல இருக்குது இனிமேல் திமுக அப்படின்லாம் சொல்லிட்டு உருவான காலங்கள், அப்படிலாம் இருந்த காலங்களும் இருக்குது. ஆனாலுமே திமுக அவங்களெல்லாம் எதிர்கொண்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக வெற்றிகரமாக வந்து வீரநடை போட்டு கொண்டு இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து நின்றுக்கிட்டு இவங்களுக்கு அரசியலும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, அரசியலும் தெரியாது, எப்படி பேசணும்னு கூட தெரில, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்னு கூட தெரில, செய்கிறதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு டுபாக்கூர் கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இந்த அணில்கள் வேணால் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, அவனுங்களுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தாவேகாவுடைய இந்த கீழ்த்தரமான அரசியல் மக்கள்கிட்ட எடுபடவே செய்யாது, அதுவும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சுத்தமாக எடுபடாது. சீக்கிரமாக இவர்களுக்கு தமிழக மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் இந்த வர்ற எலெக்ஷனில். அது வரைக்கும் நல்லா ஆடுவாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாதி அணில்கள் ஓஞ்சிருவானுங்க. என்னடா இது, நம்ம என்னெல்லாமோ கனவு கண்டோம், நம்ம அண்ணன் தான் முதலமைச்சர் ஆவாடுன்னு நினச்சோம், அவருக்கு 10 மில்லியன் லைக்ஸ் வந்துச்சு, ட்விட்டரில் பார்த்தா என்ன ஹேஷ்டேக் போட்டாலும் ட்ரெண்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம். அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய படை இருக்குது, கேரளாவில் படை இருக்குது, ஆந்திராவில் படை இருக்குது, அங்கே படை இங்கே படை இருக்குது, ஆனால் அண்ணன் வந்து ஜெயிக்கலையே, எதுக்காக இப்படி நடந்துச்சு அப்படின்னு குழப்பத்திலேயே பாதி அணில்கள் வந்து இதை விட்டு வெளியே போயிடுவானுங்க. அது வரைக்கும் அவனுங்களுடைய ஆட்டம் இருக்கும், ஆடட்டும். இவனுங்களுடைய ஆட்டம் எல்லாம் விரைவில் அடக்கப்படும். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.